இந்த காரணத்தால் வழிமொழிய தேவையில்லை. வழிமொழி தேவையில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே மாண்புமிகு பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களெல்லாம் நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மாண்பு அம்மா காலத்திலும் சரி, தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றியிருக்கின்றீர்கள். இருவரும் தலைவர்களை நாங்கள் குறிப்பிட்டுத்தான் மக்களை சந்தித்து ஆதரவு திரட்டி அதன் மூலமாக தமிழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது சில கருத்து வேறுபாடுகள் கட்சியிலே வருவது எல்லா இயல்பு, எல்லா கட்சியிலும் வருகின்றது. அப்படி வருகின்ற அந்த சூழ்நிலையிலே ஒரு தரப்புக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முன்னுதாரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதற்கு தான் முதலமைச்சருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன். எனக்கு முன்னாலே பேசியவர்கள் குறிப்பிட்டதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அவர்கள் குறிப்பிட்டதை போல குதிரை பேரத்திற்கு வழிவகுத்துவிடும் என்பதையும் நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். இன்றைக்கு தேர்தல் நேரத்திலே சந்திக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மக்களை சந்தித்து என்ன காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் என்ற கருத்துக்களை நாம் கேட்கின்றோம், சொல்லுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, மாண்பு அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே வர வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் வாக்குகளுக்கு சேகரித்தோம். எங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் நிர்வாகிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாக்குகளை நாங்கள் சேகரித்தோம். அதன் அடிப்படையில் தான் 47 பேர் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு 47 பேர் வெற்றி பெற்றது இரட்டலை சின்னத்திலே நின்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 47 பேர் சட்டமன்ற உறுப்பினர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு 100% வாக்கு என்று சொன்னால் ஆளுங்கட்சிக்கு 34% வாக்குகள் தான் கிடைத்திருக்கின்றன. 66% மக்கள் வாக்களிக்கவில்லை. அதில் 90% இன்றைக்கு வாக்களிக்கப்பட்ட 10% பேர் வாக்களிக்கவில்லை. ஆக 66% வாக்காளர்கள் வாக்களிக்காத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றதையும் நேரத்திலே அவனுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். அதோடு இன்று தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக அடித்தளமாக இருந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 2021 வரை 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை நாங்கள் கொடுத்தோம், பொற்கால ஆட்சி கொடுத்தோம். அது மட்டுமல்ல 6 மாவட்டங்களை பிரித்து நிர்வாக வசதியாக பிரித்து கொடுத்தோம். அதோடு 7 அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கின்றார்கள், நடுத்தர மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவருடைய கனவு மருத்துவர் ஆக வேண்டும் என்று அந்த அடிப்படையிலே இன்றைக்கு ஏழை மாணவர்களும் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளீடுகளை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அப்பொழுது கூட அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்கள் ஏழை மாணவர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது என்று அறிந்தவுடனே அது
அந்த இடஒதுக்கீட்டில் கிடைக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்று சொல்லி ₹1 செலவில்லாமல் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி கிடைக்கப்பட்ட மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்க செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். ஏரிகள், குளங்கள், குட்டைகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. அணைகள் தூர்வாராமல் இருந்தது. இன்றைக்கு 83 ஆண்டு காலம் நாங்கள் அறிவிக்கின்ற பொழுது மேட்டூர் அணை 83 ஆண்டு காலம் தூர்வாராமல் இருந்தது. ஆகவே தூர்வாரப்பட்டு வருகிற நீர் அதிகமாக சேமிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். பல தடுப்பணைகளை கட்டி நீரை சேமித்தோம், நிலத்தடி நீரை உயர்த்தினோம். ஐம்பது ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விவசாயியுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்த அரசு அதிமுக அரசு. டெல்டா மாவட்டம், அந்த டெல்டா மாவட்ட மக்கள் தங்களுடைய நிலம் பறிபோய்விடும் என்ற அச்சத்தில் இருந்த பொழுது அந்த விவசாய பிரிவு மக்களுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அறிவிப்பை கொண்டு வந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சட்ட ஒழுங்கு இந்தியாவிலே சிறப்பாக இருப்பதற்கு காரணமாக இருந்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே 47 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றோம். 47 சட்டமன்ற உறுப்பினர்களும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அப்படி ஒரு சிலர் இன்னைக்கு எனக்கு கிடைத்த தகவல் அது உண்மையா தவறா என்று எனக்கு தெரியாது, இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஆசை வார்த்தையில் வெளிப்படையாக தகவல் பரவி கொண்டிருக்கின்றது. அந்த தகவல் பல பேருக்கு அமைச்சர் கொடுக்கின்றேன், பல பேருக்கு வாரி தலைவர் கொடுக்கின்றேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை அளித்து ஆளுங்கட்சியில் இடம்பெற செய்வதாக பரவலான செய்தி. அதற்கு தாங்கள் இடமளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் தூய்மையான ஆட்சி நடத்துவதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள், வெளிப்படையான ஆட்சி நடத்துவதாக குறிப்பிட்டீர்கள். அந்த எண்ணத்திலிருந்து பிறழாமல் நீங்கள் நடப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நான் ஆட்சி செய்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனை நான் சந்தித்திருக்கின்றேன். முதலிலே வறட்சி, பிறகு புயல், கொரோனா, பிறகு பல்வேறு சங்கங்கள், இதையெல்லாம் சந்தித்துத்தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒருவன் இன்றைக்கு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருவர் 4 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கின்றோம். அந்த ஒரு இக்கட்டான சூழலிலும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி நான் சொன்னவையெல்லாம் இங்கே அவையில் பதிவு செய்தெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லிய காரணத்தினால்தான் எங்களுக்கு 47 இடங்களை மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எப்பொழுதும் மக்களுக்காக சேவை செய்கின்ற இயக்கம். ஆளுங்கட்சியாகவும் சரி எதிர்கட்சியாகவும் சரி, நான் கடந்த காலத்திலே 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுதும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தினோம். இன்னைக்கு மக்களுடைய பிரச்சனையை முன்வைப்புதான் எங்களுடைய நிலை. ஒரு விளக்கு ரொம்ப நேரம் எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அது மங்களாக எரியும், அப்பொழுது தூண்டி வைக்கின்ற பிரகாசம் எரியும். அதே போல இன்றைக்கு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு மக்களுடைய பிரச்சனையை கொண்டு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற விளக்கம் சொல்றேன். 5வது முறையாக உட்காருங்க, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்ல முடியாது, இல்லைன்னா அவர் பேசிட்டே இருப்பாரு. நீங்க உறுப்பினர் அமர்ந்தால்
இருங்க, நீங்க உறுப்பினர் உட்கார்ந்தீங்கன்னா நான் விளக்கம் சொல்றேன். பாருங்க பாருங்க, நீங்க முன்னாடியே பேரை கொடுத்தா பேச அனுமதிச்சிருப்பேன். உட்காருங்க.